நான் உங்களை பார்க்கணும் அப்படின்னு ஃபர்ஹானா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் லைன் ஸ்கிரிப்டில் பிருத்திவி அதிர்ச்சி அடைகிறான். நெக்ஸ்ட் லைன் நம்ம வந்து தயாளன்ட்ட போல பிருத்திவிட்ட போகிறோம். இந்த ஹோல் ஐடியாவில் ஸ்கிரிப்டாக படிக்கும்போது என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, நீங்கள் பிருத்திவினுடைய ப்ரெசன்ஸை கண்டினியூஸாக கொண்டு வரீங்க. ஃபர்ஹானா முடிவெடுக்கிறது, தயாளன் இம்பேக்ட் பண்ணுது, அண்ட் கரீம் ஃபாலோ பண்ணுறான். கரெக்ட். பிருத்திவியை ஆட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? எனக்கு அந்த இடத்துல என்னென்னா, இந்த கேரக்டரை கொண்டு வந்ததுக்கான மேஜர் ரீசன், ரைட்டிங்காக திரைக்கதையாக நம்ம எழுதும் போது 2 பேரும் பேசிகிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கதையில் இன்னொரு கோணத்தை கொண்டு வந்தால் அதில் ட்ராமா கூடும். எக்ஸாக்ட்லி, ஒரு விறுவிறுப்பு ஆட் ஆகுது. ஸோ அப்படி எனக்கு ஒரு விஷயம் தேவைப்பட்டுச்சு அந்த கதையில். அப்புறம் எனக்கு இந்த கேரக்டர் நான் சஜஸ்ட் பண்ணேன். வி வர் வெரி ஸ்கெப்டிக்கல். கப்புள் ஆஃப் மை ரைட்டர்ஸ் ஆர் நாட் கன்வின்ஸ்டு. அப்புறம் ஐ ஹவ் கப்புள் ஆஃப் ஃபீட்பேக்ஸ் ஃப்ரம் வேர் ஐ ஜென்ரலி கிவ் த ஸ்கிரிப்ட் படிக்கிறதுக்கு. அவங்க வந்து இந்த கேரக்டர் தேவையில்லை அப்படிலாம் சொன்னாங்க. பட் ஐ டோன்ட் நோ, பர்சனலி ஐ பிலீவ்ட் அ லாட் தட் கேரக்டர் வில் பி வெரி ஸ்பெஷல். பிகாஸ் அவன் ஃபர்ஹானாவை மரியாதையாக பார்க்குறது எனக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அவன் தான் ஆடியன்ஸ் அந்த காலுக்கு. நம்ம எல்லாரும் ஒரு படமாக பார்க்குறோம், பட் அவன் அந்த கதையில் இன்வால்வ்டாக இருக்கான். அவன் ஃபர்ஹானாவை சீப்பாக பார்த்தானா, தென் இட் இஸ் லைக் நம்ம எழுதுகிற கதை வந்து அந்த கேரக்டரை அசாசினேட் பண்ணுற மாதிரியான ஒரு கதையாக முடியும். அவனோட பார்வையில் ஃபர்ஹானா பண்ணுறது ஜென்யூனாக இருக்கணும், இவன் புரிஞ்சுக்கணும். அதனால தான் அவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணணும்னு போகிறான். ஸோ ஸ்க்ரீன் பிளே சென்ஸில் அது ட்ராமாக்காக கொண்டு வந்தது தான். பட் அதுக்கு பின்னாடி இருந்த தாட் ப்ராசஸ் ஃபிலாசபியை வந்து ஃபர்ஹானாவும் தயாவும் பேசுகிற அந்த கான்வர்சேஷன் உலகத்தில் இருக்க யாருக்குமே கேட்காது, தெரியாது. எக்ஸப்ட் பிருத்திவி ஒருத்தருக்கு மட்டும் தெரியும். அப்போ தெரிஞ்சால் அவன் என்ன பண்ணுவான். ஸோ ஐ காட் எக்ஸைட்டட் வித் தட்.